ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் பைப் ரூஃப்ல எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். இதை பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் போர்ட்டிகோ கிட்ட வரேன். போர்ட்டிகோவில் வந்துட்டு நம்ம வந்து எங்கே மீட்டர் பாக்ஸ் வைக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு 1.25 பைப் நிறுத்தி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே 2 பைப்பு எக்ஸ்ட்ரா நிறுத்தி வச்சுக்கிறேன். எதுக்குன்னா ஃபியூச்சரில் வீடு பில்டிங் எக்ஸ்ட்ரா மேலே ஏற்றுனாங்கன்னா அதுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக 2 பைப் நிறுத்தி வச்சாச்சு 1 இன்ச்சில். ஓகே, ஸ்பாட் லைட் பாக்ஸ் இங்கே 4 வச்சுக்கிறேன். போர்ட்டிகோவில் சென்டர் ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சுட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கே சுவிட்ச் பாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு பைப் 1 இன்ச் போய் இந்த இடத்துல இறக்கிறேன். ப்ளஸ் ஒரு டிபிலேருந்து ஒரு பாயிண்ட் வரதுக்காக நான் இங்கேருந்து ஒரு பைப் எடுத்து வந்து ஒரு பவர் எடுத்து போய் அந்த இடத்துல விட்டுட்டேன். முடிஞ்சுது. இது வந்து 2-வே சுவிட்சுக்கு கீழே ஸ்டார் கேஸ் கீழே நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக 2-வே சுவிட்சுக்கு ஒரு பைப் எடுத்து கீழே விட்டுறேன். அங்கேருந்து ஒரு பைப் எடுத்து வந்து இந்த இடத்துல மேலே விட்டுட்டேன், மேல் படிக்கட்டுக்கு. ஓகே, இதுக்கு நம்ம வந்து ஒரு பவர் டிபி பாக்ஸ் வந்து ஒரு பவர் வந்துடணும். ஸோ அது இந்த பைப்பு அது இந்த இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் வந்துட்டு நான் 3 இடத்துல 3 பாயிண்ட் விட்டேன். அங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, அப்படியே வந்து இங்கே இந்த இடத்துல வந்து பாத்ரூம் வருது. லோ ரூஃபில் ஒரு ஸ்பாட் லைட் மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, பெட்ரூமில் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 4 மூலையிலையும் பைப் இறக்கிட்டு ஒரு பைப் எடுத்து வந்துட்டு பாருங்க. எங்கே பெட்ரூமில் சுவிட்ச் பாக்ஸ் தேவையோ அந்த இடத்துல ஒரு பைப் நான் இறக்கி விட்டுக்கிறேன். அந்த ஃபேன் பாக்ஸ்லேருந்து எடுத்து வந்து சுவிட்ச் பாக்ஸ் பெட்ரூமில் உள்ளே போன உடனே இந்த இடத்துல தான் சுவிட்ச் பாக்ஸ் வேணும். ஸோ அதனால் அங்கே ஒரு பைப் எடுத்து வந்து அந்த ஃபேன் பாக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே இறக்கியாச்சு. இங்கேருந்து ஒரு டிபி பாக்ஸ், இது பவர் பெட்ரூம். ஸோ அதனால் அதுலேருந்து ஒரு பைப் எடுத்துன்னு போயிட்டு டிபி பாக்ஸில் இறக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை பாருங்கள். இது வந்து இந்த வழி, இந்த ரூமுக்கும் ப்ளஸ் இங்கே ஒரு ஹால் இருக்குது, ஹாலுக்கும் வர வழி. இந்த வழியில் வந்து ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சுட்டு அது பக்கத்துலேயே அண்ணாண்ட வந்து ஒரு ஸ்பாட் லைட்டு, இன்னாண்ட ஒரு ஸ்பாட் லைட்டு வச்சாச்சு. அப்படியே இந்த ஃபேன் பாக்ஸில் வந்து ஒரு ட்ராப் முன்னாடியும் ப்ளஸ் ஒரு 1 எடுத்துன்னு போயிட்டு டிவி பாக்ஸில் விட்டேன். அதுக்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வச்சு இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹாலுக்குப்பா. இதுதான் ஹாலு. ஹால் ரொம்ப சின்ன சைஸு. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஹாலில் வந்துட்டு 2 ஃபேன் பாக்ஸ் வச்சுக்கிறேன். இது 1 2 ஃபேன் பாக்ஸ் வச்சுட்டு 4 ஸ்பாட் லைட் வச்சுக்கிறேன். இதில் ஒரு 2, ஸோ அதில் வந்து இதில் வரைக்கும் ஒரு 2. ஓகே, அப்புறம் 4 ட்ராப் இந்த ஹாலில் சின்ன ரூமாக இருக்கிறதால 4 பாயிண்ட் வரட்டும். 4 மூலையில் 4 பாயிண்ட்டு. ஒரு பாயிண்ட் வந்து இங்கே இறங்கியிருக்கு, இன்னொரு பாயிண்ட் வந்து அது இறங்கியிருக்கு, இன்னொன்று இங்கே, இன்னொன்று அந்த லாஸ்ட்டில் இறங்கியிருக்கு. அவ்வளோதான். இதுக்கு வந்து ஹாலில் நம்ம எங்கே சுவிட்ச் பாக்ஸ் வச்சுக்கிறோன்னா டிபி பாக்ஸு அந்த லாஸ்ட்லேருந்து வருது, வந்துடுதா. ஒரு பைப் எடுத்து வந்து இங்கே விட்டுருக்க பாருங்க. ஹாலில் இதை விட்டுருக்க பாருங்க டிபி பாக்ஸ்லேருந்து. ப்ளஸ் இங்கே வந்து நான் ஃபேன் பாக்ஸ்லேருந்து ஒரு பைப் எடுத்து வந்துக்கிறேன். இதுதான், இதுக்கு தான் சுவிட்ச் பாக்ஸ் வரும். ஸோ அதுலேருந்து நான் பைப் எடுத்து தள்ளி வந்து கீழே உடச்சி வச்சுருவேன். ஓகே, இப்போ ஹால் முடிஞ்சுது. இப்போ வந்து கிச்சன். இதுதான் கிச்சன் ஏரியா. கிச்சனில் ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சுட்டு 4 மூலைக்கும் 4 பைப்பு இறக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு பவர் வந்தாலும் டிபிலேருந்து இந்த இடத்துல சுவிட்ச் பாக்ஸ் நான் இங்கே தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு டிபிலேருந்து ஒரு பைப், அங்கே லாஸ்ட்லேருந்து டிபிலேருந்து ஒரு பைப் எடுத்து வந்துட்டு இந்த இடத்துல விட்டுட்டு இங்கேருந்து ஒரு பைப் எடுத்துன்னு போயிட்டு அந்த லாஸ்ட்டில் விட்டுறேன் பாருங்கள். கிச்சன் மேலே யூஸ் பண்ணுவோம்ல இண்டக்ஷன் அடுப்பு, மிக்சியில். ஸோ அந்த இடத்துல அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பைப் எடுத்து வந்து பவர் விட்டாச்சு பாருங்கள். அந்த ஃபேன் பாக்ஸுக்கும் இந்த இதுக்கெல்லாம் பவர் தேவைப்படும். ஸோ அதனால் அங்கே ஒரு டிவி பாக்ஸ் வந்து ஒரு பைப் வருது. அந்த பைப்பில் வந்து நான் அந்த ஃபேன் பாக்ஸில் கனெக்ட் பண்ணி இதுக்குள்ளே லைன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிப்பேன். வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அங்கே டிவி கண்ட்ரோலுக்காக ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிறேன். அவங்க 2 ஏரியாவில் கேட்டாங்க. ஸோ இங்கே ஒன்று வச்சுருக்கேன், ப்ளஸ் அதோ ஒரு இடத்துல வச்சுருக்கேன் ஹாலில். அவங்க எது வேணாலும் இங்கே சூஸ் பண்ணிப்பாங்க. நான் இப்போ இது வந்து இந்த கிச்சனுக்கு வர வழி. ஸோ இது ப்ளஸ் இது தோட்டத்துக்கு போகிறான வழி. ஓகே, இதில் வந்து 2 ஸ்பாட் லைட்டு, ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சுட்டேன். ஒரு 3 ட்ராப் இறக்கிட்டேன். இன்னாண்ட ஒரு ட்ராப்பு, இங்கே ஒரு ட்ராப்பு, அண்ணாண்ட ஒரு ட்ராப் இறக்கிட்டேன். இதுக்கு டிபி, இதோட பவர் சுவிட்ச் போர்ட் கண்ட்ரோலுக்கு ஒரு டிபிலேருந்து ஒரு பைப் எடுத்து வந்து இங்கே விட்டேன். அப்புறம் ஒரு பைப் எக்ஸ்ட்ரா ஒரு பைப் எடுத்து பார்த்தீங்களா, இந்த பைப் எடுத்து வந்து அந்த லாஸ்ட்டில் இறக்கிட்டேன். திடீர்னு அவங்க எக்ஸ்டென்ஷன் அந்த லாஸ்ட்டில் வெளியே தோட்டத்தில் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுறதுக்காக ஒரு பாயிண்ட் டிபிலேருந்துட்டு வந்து இந்த லாஸ்ட்டில் வச்சுட்டேன். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பைப் வந்து நான் இந்த மோட்டரோட லைன் இங்கே தான் எடுத்துன்னு வருவேன். இதுக்கு கீழே வந்துட்டு ஸ்டார்டர் பாக்ஸ் வந்துடும். ஸ்டார்டர் பாக்ஸ் வந்துச்சுன்னா
நான் என்ன பண்ணுறதுன்னா டேங்குக்கு வாட்டர் லெவல் சென்சார்லாம் யூஸ் பண்ணணும்னா ஸோ அதுக்கு வயர் தள்ளினதுக்காக ஒரு பைப் எடுத்துகிட்டு வந்து மோட்ரு ஸ்டார்ட் பாக்ஸுக்கு நேரம் ஒரு பைப் நிறுத்தி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த பைப் பாருங்கள் சிசிடிவி கேமராவாக போட்டுக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த தோட்டத்து சைடில் இங்கே 2 பைப் இறங்கியிருக்கு. ஒரு பைப் எடுத்து போய் நேராக டிவிஆருக்கு போகுது. டிவிஆர் எங்கே வைக்கிறோமோ அந்த ஏரியாவுக்கு போய்டும். இன்னொரு பைப் பாருங்கள், இன்னொரு சிசிடிவி கேமரா தேவைப்படும். ஸோ அதனால் இந்த பைப் எடுத்து வந்து அந்த இடத்துல வச்சுக்கிறேன். அங்கே ஒரு கேமரா யூஸ் பண்ணிக்கலாம், இங்கேயே 2 கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு பைப் எடுத்து போய் டிவிஆரில் சேர்த்துறேன்ல, அந்த பைப்பு காமிக்கிறேன் பாருங்க கேமராவுக்கு. ஸோ இந்த பைப் தான். இந்த போயிட்டு அந்த டிவிஆர் பாக்ஸ் அங்கே தான் வைக்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல இறக்கிட்டேன். அங்கேருந்து இன்னொரு பைப் எடுத்து பாருங்க. இந்த பைப் வந்து டிவிஆர்லேருந்து டிவி கண்ட்ரோல் யூஸ் பண்ணி டிவியில் மானிட்டரிங் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்காக தேவைப்படும். ஸோ இங்கே ஒரு பைப் இறக்கிட்டேன் டிவி பக்கத்துலேயே. இந்த பைப் வந்து டிவிக்கான பைப்பு கிட்ட வந்து இங்கே நிறுத்திட்டேன். கேபிள் லைன் வரும், ஸோ அதுக்காக. ஓகே, இந்த டிவிஆர் கனெக்ஷன் சொன்னல, இதோ 2 பைப்பு, ஒன்று லாஸ்ட் தோட்டத்து சைடு போயிடுச்சு, ப்ளஸ் இன்னொரு பைப் வந்து டிவிக்கு போயிடுச்சு. இங்கேருந்து ஒரு பைப் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து போர்ட்டிக்கோ அந்த லாஸ்ட் விட்டுருக்கேன். அந்த போய் வளைஞ்சி போகுது பார்த்தீங்களா, அது கேமராக்காக தான் விட்டுறேன். யூபிஎஸ் கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல லைன் விட்டுருக்கேன் பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல லோ ரூஃப் ஒன்று வருது, பாத்ரூம் வருது. ஸோ அதை பாத்ரூம் லோ ரூஃப் மேலே ஒரு ஸ்பாட் லைட் வச்சுட்டேன். ஸ்பாட் லைட் வச்சுட்டு அது பக்கத்தில் வந்து யூபிஎஸ் வச்சிடலாம், ப்ளஸ் டிவிஆரும், அந்த லோ ரூஃபில் டிவிஆரும் யூபிஎஸ் 2த்தையும் வச்சிடலாம் சொல்லிட்டு ஐடியா பண்ணியாச்சு. அதுக்கு தான் இந்த பைப்பு வந்து டிவிக்கும் அங்கே லாஸ்ட்டுக்கு எடுத்து போய்ட்டோம். ப்ளஸ் யூபிஎஸும் வைக்க போகிறோம் இந்த இடத்துல லோ ரூஃபில் பாத்ரூமில். அந்த பைப்பை எடுத்து வந்து பாருங்க, இந்த இடத்துல டிவி பாக்ஸ் வந்து ஒரு பைப் போகுது. டிவி பாக்ஸ் வந்து ஒரு பைப் எடுத்துன்னு வந்து யூபிஎஸ்க்காக இந்த இடத்துல வச்சுட்டேன். நான் யூபிஎஸ் இங்கே யூஸ் பண்ணாலும் அதோட அவுட்புட் லைன் எடுத்துன்னு வந்து டிவி பாக்ஸ் எடுத்துன்னு போயிட்டேன். அங்கேருந்து நம்ம எல்லா ரூமுக்கும் பிரிச்சுக்கலாம். ஸோ அதனால் எடுத்துன்னு வந்து நான் இங்கே விட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை.